18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல அங்கங்க நாட்டில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. தேர்தல் ஜோரம் அப்படியே கக்கன்னு தைக்குது. காலநிலை வேலை மாறிட்டு இருக்குது. காய்ச்சல் தலைவலின்னு பாடா படுத்துது. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் உங்களுக்காக தர்பார்ல என்னென்னலாம் கொடுக்கணுமோ எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சருன்னு போவோம். அப்படியே ஆந்திராவுக்கு போனோம். ஒரு லாரி டொமேர் சத்தம் போட்டு கீழே விழுந்துருச்சு. ஆத்தாடி எத்தனை உசுறு போதோ தெரியலையேன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்க மனுஷெல்லாம் திப்புடுன்னு ஓடுதாக. பரவாயில்ல காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைச்சா ஆளுக்கு 2 மூட்டையை தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. லாரி டிரைவரும் கிளீனரும் யோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன மூட்டைன்னு பார்க்கீங்களா? வெங்காய மூட்டை. நியூஸ் 18க்கு ஒரு ஐயா வந்தாங்க. ஐயா நாங்க கஷ்டப்பட்டு அப்படி இப்படி உழைச்சி வச்சிருந்தோம் சொத்து, அதை அப்படியே ஒன்னா உருவி அங்கிட்டு கட்டலாம்னு பார்த்தாரு ஒருத்தர். நாங்க உஷாராயி கப்புன்னு பிடிச்சி எடுத்து போயான்ட்டோம். இப்போ அவர் வேற இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவர் யாருன்னா ஓங்கு தாங்க வளர்ந்துருப்பாருங்க. இப்போ தாவே காலம் இருக்காருங்க. அவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும் அப்படின்னாரு. இது வந்து எங்கள் குடும்பம் இல்லை, அதில் வந்து எங்கள் பர்டிகுலர் குடும்பத்தில் ஒருத்தர் மாப்பிள்ளையாக வந்தாப்புல அர்ஜுன் யாதவ். அவர் வந்து அவர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் எங்கள் கூட வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதுவே நாங்கள் ஒழுங்காக பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டோம். பண்ணி கொடுத்ததில் வந்து அவர் ரொம்ப ஆம்பிஷியஸாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதை பண்ணணும் நினச்சப்பல பண்ணாப்புல சில இது ரொம்ப ஃபெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி, அதுவும் அப்பா தான் வச்சு கொடுத்தாரு. அதில் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதுவே எங்கள் அப்பாட்டே அதை விற்றுட்டு அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம். இது எங்கள் தங்கச்சியும் அவங்களோட ட்வீட்டில் ரொம்ப கிளியராக போட்டுப்பாங்க. அவர் பண்ணுற தொழிலுக்கும் எங்களுக்கும் அவர் கொடுக்குற எந்த ஒரு அறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத ஒரு கிளாரிஃபை, அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒன்றா இருக்கும், பட் ப்ரொஃபஷனலாகவும் ஒஃபிஷியலாகவும் நாங்கள் கூட அது இல்லைங்கிறத அவங்களும் கிளாரிஃபை பண்ணுறேன். நானும் சில ட்வீட்டில் ரொம்ப டிஃபைன்டாக அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு டைரக்ட் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். அவர் வாங்கி சில செட்டில்மெண்ட்டாக சில வாங்கின அமௌண்ட்டை இன்றைக்கி வந்து அதை டிவிக்கியில் போய் அவர் ஏதோ செலவு பண்ணிகிட்ருக்கார். ஸோ அந்த பண்ணுற செலவை வந்து அது எங்கள் குடும்பம்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்பவுமே ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. மூஞ்சி மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. எப்பயுமே கொஞ்சம் அந்த திங்கிங் இருக்கு இல்லையா, அந்த கணக்கு வழக்கில் அதில் அப்படி இருக்கும். அவங்க இன்னைக்கு ரொம்ப உக்கிரமாக இருந்தாங்க. என்னென்னா, நாங்கள் எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், நீட் தேர்வில் ஏகப்பட்ட பேரை படிக்க வச்சுருக்கோம், நீங்கள் என்னடானா எங்களுக்கு காசு தர மாட்டாங்க, வரியா வாங்குறாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு எங்கள் மேலே எப்போ பார்த்தாலும் ஐயான்னு புலம்பிகிட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு கோவப்படுதாங்களா? நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும். அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு, ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறத விட்டுட்டு, ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம், நீங்க ஆட்சியில இருக்கும்போது இப்போ ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்றீங்க, எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க, கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும். ஏன்னா மோடி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இங்கதான் வன்மம், எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி. அதை நமக்கு நின்று கேள்வி கேட்கக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கணும். நான் விஷயத்தை படிக்கணும். அவங்க காலத்துல தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டை திருப்பி கொண்டு வந்தவர் மோடி. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரொடெஸ்ட் பண்றது, இல்ல கோர்ட்டுக்கு போறது, இல்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது, தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை வரவிடாம தடுக்கிறவங்க தான் இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து நம்ம செல்வ பெருந்தகையா வந்தார். அதாவதுங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பெரிய பெரிய ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க. இங்கே எஸ்ஐஆர்னு ஒன்று இருக்குதா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு சும்மா இருக்கவங்கள லைட்டாக தூண்டி விடுதார். சாக்ரட்டிஸை சொல்லுவாங்க, பிளாட்டோவை சொல்லுவாங்க, அரிஸ்டாட்டலை சொல்லுவாங்க. எல்லா புத்தகங்களையும் படிக்க நிறைய படிச்ச மலது பக்கம் அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டி இருக்காங்க, அவங்களை கேளுங்க வேணா மோடி அவர்களை. அவருக்கு எல்லா இலக்கியமும் தெரியும், இலக்கணமும் தெரியும், உலகத்தில் உள்ள வரலாறுகளை படித்தவர். நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. பாராளுமன்றத்தில் குடவோலை முறை என்னமா எம்பி அவர்களே உங்களுக்கு சொல்லி கொடுங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன கொஞ்சம் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லுது உத்திரமேரூர் கல்வெட்டு? இந்த உலகத்திலே முதல் முறையாக
எப்படி தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், கிராம சபை தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், குடவோல முறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாக்குச்சாவடி முறையை, வாக்குச்சீட்டு முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தமிழர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம். எஸ்ஐஆர் வேண்டாம் என்று. அப்படியே நம்ம நிர்மலாமா இன்னொரு விஷயத்தை ரொம்ப சொன்னாங்க. அதாவது எனக்கு எஸ்ஐஆரை பற்றி தெரியலையா, முதல்ல உங்க துணை முதலமைச்சரை கேளுங்க, தப்பு தப்பா சொல்றாருங்க. நான் அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மனசு கேட்கறேன், ஐயோ நம்ம தம்பி இப்படி தப்பு தப்பா சொல்றாப்லையே, தப்பாச்சேன்னு சொல்லி டெல்லியில இருந்து பிளைட்டை பிடிச்சி குடுக்குடுன்னு ஓடியாந்து அதை சரி பண்ற விதமா பேசிட்டு இருக்க. நீங்க எனக்கு தெரியுமான்னு கேட்கீங்களா, முதல்ல உங்க துணை முதலமைச்சரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு. தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், பானாடுவோம், எஸ்ஐஆர் தப்புனுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. இது டிஎம்கேயோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்துல 13 தடவை நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆரை பத்தி அப்போ ஒண்ணும் சொல்லல, இப்ப சடனா வராங்க. அதான் வரப்போறிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம். அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு. அப்படியே நம்ம அண்ணன் திருமானே கவலையும் கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்காங்க. இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களை இப்பதான் அடிப்படை விஷயத்திலிருந்து மேலே தூக்கிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடானா 14 ஆவணம் வச்சிருக்கியா, பக்காவா வச்சிருக்கியா, எழுத்து பிள்ளை இல்லாம இருக்கா, என்ன இருக்கு தூக்கிட்டு வா, இது நீதானா அப்படின்னு கேட்டு அந்த மக்களை போட்டு பாடாப்படுத்தினா ஒரு பாதிக்கு மேலே நம்மளாலே நிரப்ப முடியலையே, இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு அண்ணன் பொறுமுறை. இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா, உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை. சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும். அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தால் காட்டணும். 11 ஆவணங்களும், அவன் கேட்கிற 11 ஆவணங்களும் ஆதார அட்டை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் ஆவணங்களையோ காட்ட வேண்டும். அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த 11 ஆவணங்களை. அதை காட்டலன்னா உன் பேர் அதில் இருக்காது, இடம்பெறாது. இதுல இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள், யாரும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு தேவை என்ஆர்சி என்கிற பெயரேடு, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி, தேர்தலில் ஜெயிக்கிறது அது வேற தில்லுமில்லு, அதுக்கு தனி, அது ஓட்டு திருட்டு, அது தனி நடவடிக்கை. அப்படியே வைகோ நச்சுக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்தியா அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க சடக்குன்னு தனி தமிழ்நாடுன்னு தனியா போயிட்டோம்னா அப்புறம் எங்களுக்கு எஸ்ஐஆரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கிடுங்க, அவ்வளவுதான். இது எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல, நம் குடியுரிமையையும் பறிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்தால் நான் மிஸ்டர் நரேந்திர மோடியை கேட்கிறேன், பிரதம மந்திரியை கேட்கிறேன், குடியுரிமை உட்பட பறித்து விட்டால், இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமை வாக்குரிமையை பறித்து விட்டால், அதற்கு பிறகு இந்த நாட்டை எங்கள் நாடு என்று நாங்களே சொல்ல வேண்டும். இது எங்களுடைய நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடாதீர்கள். இந்த எஸ்ஐஆர் நிறுத்தப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதற்கு பக்கவாட்டு பின்பாட்டு பாடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்திலே வாதிடுகிறது, சிறுத்தைகள் வாதிடுகின்றார்கள், கம்யூனிஸ்டுகள் வாதிடுகின்றார்கள், காங்கிரஸ் வாதிடுகிறது. நானும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறேன். நாடுபுறாவில் மக்களிடத்திலே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள், கூட்டணி கட்சியின் தலைவர் அவர்கள் மாநிலமெங்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். எஸ்ஐஆர் என்பது இட் இஸ் an atrocious move, ஒரு அயோக்கியத்தனமான நகருதல். அடுத்து
அடுத்து நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா அப்படியே வந்து சொன்னாங்க. அதாவது கொளத்தூர் தொகுதி, அதான் அவங்க முதலமைச்சர் தொகுதியில் 4000க்கு மேற்பட்ட போலி வாக்கு இருக்குல்ல, நாங்கள் அந்த எஸ்ஐஆர் மூலமாக நான் கண்டுபிடிச்சி அதை பூரா எடுத்து தோடணும், நீங்கள் என்னடானா அப்படியே எங்ககிட்ட ஜில்லாலங்கடி வேலை கட்டுறீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க கொளத்தூர் தொகுதியில். அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கொளத்தூர்ல. உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேரு 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே, ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா, அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கிற கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க, இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? ஏயா பிரேசில்ல அந்த அம்மா இந்த ஊருக்கே வரல, ஆனா 25 ஓட்டு போட்டுருக்குன்னு சொல்லுது. என்னையா உங்க கணக்கு நீங்களும் அப்படின்னு பாட்டா படிக்கார். ஒரு குடும்பத்து அட்ரஸ்ல ஒரு அப்பாவுக்கு 122 பிள்ளைய ஓட்டு போட்டிருக்கான். எங்க பீகார்ல. எப்படித்தான் அந்த மனுஷன் பெத்தாரோ. உண்மையிலே அந்த 122 பிள்ளைகளும் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. மாட்டுக்கொட்டாய் அட்ரஸ்ல 420 பேர் வாக்காளர்கள். இதையெல்லாம் பவர் பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போல ஒரு விஞ்ஞானி எப்படி தன் கண்டுபிடிப்பை அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிப்பாரோ அதுபோல ஸ்மார்ட் போர்டு வைத்து அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்த தலைவர் தான் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி. இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொன்ன உடனே அதே மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல தேர்தல் ஆணையத்தில் ஒரு அதிகாரி வந்து இப்படி 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இல்ல அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்கணும்ல. கர்நாடகாவில் இப்படி ஒரு தொகுதியில் முறைகேடு நடக்கவில்லை என்பதை நிரூபிச்சு காட்டணுமா வேணாமா தேர்தல் ஆணையம்? இன்னைக்கு ஹரியானால பிரேசில் நாட்டினுடைய மாடல் அழகி 40 இடத்துல ஓட்டு போட்டிருக்கு. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது. இந்தியாவில் என்னடா இப்படி ஒரு கூத்து, நம்ம போட்டோவை வச்சு ஹரியானால ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் பாத்தீங்க விசாரிச்சீங்கன்னா நம்ம சைதாப்பேட்டில் இருக்க முனியமா 50 ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானாவில். எங்கேயாவது ஒரு போட்டோவை எடுத்து அதை ஓட்டா சேர்த்திருப்பான். அப்படியே ரொம்ப என்னைக்கும் இல்லாம கடுகடுன்னு இருக்காங்க கனிமொழியாக்கா. என்னக்கா விஷயம்னு கேட்டா, ஐயா பாஜக ஒரு விஷயத்தை கொண்டாரு, அது தப்புன்னு நாங்க போராடுதான். இந்த எடப்பாடியே பேசாம கிடக்க வேண்டியானே, பின்னாடியே நாங்க ஓரம்னு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பேப்பர் தூக்கிட்டு வராரு. நாங்க ஒண்ணு போட்டோம்னா அதுக்கு அப்படியே போறாரு. இவரு ரெட்டலையில இருக்காரா இல்ல பிஜேபியில இருக்காரு முதல்ல தெளிவுபடுத்திட்டோம். எங்களுக்கு பெரிய விமர்சையா இருக்கு அப்படிங்க. சில இடங்கள்ல முதலாளிக்கும் அந்த முதலாளிகளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமான ஒருத்தன் வருவான். அது கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தன் பூந்து முதலாளிக்கு தான் எல்லாரோடையும் லாயலா நான் தான் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில முதலாளி பதில் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான், சத்தம் போடுவான். அது மாதிரி பிஜேபி இருக்கு திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்காரு. முதலாளிக்கு
நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் வேணும் வேணும் வேணும். என்ன எஸ்ஐஆர்? தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய, பறிக்கக்கூடிய, அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது. அப்படியே நம்ம வைகோ அண்ணாச்சி இன்னொரு விஷயத்தை சொல்றார். ரொம்ப படுத்த அனுபவம் உடையவர் இல்லையா? தம்பி, ஒரு நாற்காலியை செய்யுங்க, நல்ல குசர் வச்சு செய்யுங்க, நேர சார்ஜ் கோட்டைக்கு போங்க, அப்படியே வெளியில ஓட்டு உட்காருங்க, நான் தான் முதலமைச்சர்னு சொல்லுங்க, எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏன் தம்பி, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்துட்டு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி கண்ணு? என்ன மன அழுத்தம் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால் ஐக்கல் என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு அடுத்து நாம் தான் ஒரு நாற்காலியை செய்து, ஆமாம், ஒரு நல்ல தச்சரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாற்காலி செய்ய என்று சொல்லி அந்த நாற்காலியை கொண்டு வந்து ஒரு அமாவாசை இருட்டில் செஞ்சார்ஜ் கோட்டைக்கு எதிரே போட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு ஜார்ஜ் கோட்டை என் பக்கம் வந்துவிட்டது, நான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்று வேண்டுமானால் நீ சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கார்ல போறவங்க உச்சாராருங்க, நடந்து போறவங்க உச்சாராருங்கன்னு எல்லாம் சொன்னோமா? நேற்று டெல்லியே உச்சாரா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துச்சு, ஆனா உச்சாரா இல்ல. குலுங்குச்சு பாருங்க, திக்கு 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 திக்குன்னு. சிசிடிவில என்னென்னலாம் குலுங்கிருக்குன்னு பாருங்க. பாருங்க, தெலுங்கானால இப்படித்தான் ஒரு பஸ் டப்புன்னு எரிஞ்சிருச்சு. நல்ல வேளை உள்ள இருக்கவங்க குதிச்சு வெளியில வந்துட்டாங்க, உயிர் சேதம் இல்லை. ஒரு 100-150 யானை திப்பு 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 திப்புடு நெல் வயலை சதக்கு புறக்கு தரக்கு புறக்குன்னு மிதிச்சுட்டு போகுது. ஐயோ, நெல்லு போடா, சொல்லு போச்சே, சொல்லு போடா, எல்லாம் போச்சேன்ன மாதிரி எல்லாம் புலம்புறாங்க. இப்போ அந்த யானைகளை விரட்டுறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. மக்களை கூப்பிட்டா நாட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சிஎஸ்கே வந்து ரொம்ப முதுகெலும்பான ஒரு விஷயம். சிஎஸ்கேல நிறைய வீரர்களை தூக்கி தூர போட போறாங்க, சில பேரை மட்டும்தான் வச்சிருக்க போறாங்க. இது எப்படி இருக்கும்? அணியை பலப்படுத்துமா அல்லது பழையபடி நம்ம கடைசி இடத்துக்கு போவோமா அப்படின்னு டவுட் வந்துருச்சு. மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்கன்னு கேட்டிருக்கோம், பதில் சொல்லியிருக்காங்க. டெண்டுல்கர் அவங்க அவுட் ஆகி போயிட்டாலே டீமே முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று இளம் தலைமுறைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. இந்த 22 ஐபிஎல் வர போய் தான் நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. தலை இருக்கும்போது சொல்லாச்சுன்னும் மாஸ் பண்ணுவாப்ல கண்டிப்பா. சஞ்சு சாம்சங் கீப்பர், தோனி கீப்பர், நல்ல ஃபீல்டர் சஞ்சு சாம்சங், அதனால பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன். ஜடேஜாவும் நமக்கு 2023 கப்பில் கண்டிப்பாக அவர் அடித்த ஃபைனல் 4ல் தான் நமக்கு கப்பு கிடைச்சிது. ப்ளஸ் விக்கெட் டேக்கரு, ரன்னும் அதிகமாக கொடுக்க மாட்டார், டைம் ஸ்பீடான டயத்தில் 4 ஓவரையும் போட்டு முடிச்சிருவார். இதெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா சிஎஸ்கேக்கு ஜடேஜாவும் தேவை, தோனியும் தேவை. எப்படி இருந்தாலும் இளவீரர் எடுத்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் வேணுமா? மெயினாக முக்கியமான ஆள் இருந்தால் தான் இந்த டீமுக்கே பலமே. கண்டிப்பாக பலமாக இருக்கும். அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டு அவர் ஆட விட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்னை அணி கப்பை ஆடி ஜெயிக்கும். இப்போ அந்த பட்லரு இவர் என்ன விட்டாங்க, வெளில விட்டாங்க, அவர் விளையாடினாரு, நல்லா சாம்சன் கொஞ்சம் நல்லா இருக்கும். சஞ்சு சாம்சன் நல்ல பிளேயர் தான், அவரை பற்றி குறை சொல்ல முடியாது. நல்லா ஃபார்மேட்டில் ஆடுறா, ஓப்பனிங் இறங்கினா நல்லா ஆடுறாப்புல. மற்றபடி டவுன்ஸை மாற்றினாங்கன்னா கொஞ்சம் ஆள் சொதப்புறாப்பு. சஞ்சு சாம்சன் விளாண்டாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும்.
அவங்க நல்லா ஓப்பனிங் பேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் டீமு. டோனியோட நல்ல பேக்கப்பாக இருப்பாப்புல. சென்னை அணியில் வந்து பார்த்தா டோனி, அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் எல்லாருமே வந்தாங்கன்னா இனிமேல் டீமுக்கு வந்து ஒரு வலுவாக இருக்கும். சென்னை வீரர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சென்னை அணி வீரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் ரொம்ப பலம். சஞ்சு சாம்சன் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ணலாம், ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் ஆடுறது நல்லா இருக்கும். ஆனால் ஜடேஜா போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எந்த ஒரு தமிழ்நாட்டு பிளேயருமே வந்துட்டு நம்ம சென்னை அணியில் இல்லைங்கிறத ஒரு வருத்தமாக இருக்குது. தமிழக வீரர் வந்து டிஎன்பியில் நிறையா ரன் ஸ்கோர் பண்ணி விக்கெட் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ஐபிஎல் போன்ற பெரும் களத்தில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ கிளைமேட் நிறைய மாறிக்கிட்டே வருது. திடீர்னு காய்ச்சல் வருது, சளி வருது, எல்லாம் வருது, உடம்பெல்லாம் கணங்கணங்கணங்கணன்னு இருக்கு. அதனால கொஞ்சம் ப்ரீகாஷனாக சுடு தண்ணியை வச்சு குடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இருமல் சளி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஒதுக்கிறாதீங்க. என்ன அடுத்த தர்பாரில் சந்திப்போம். அறுவதை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா